அந்த காலத்தில் கோட்டைங்களும் கோயிலுங்களும் மதில் சுவர்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கல்லில் செஞ்சுருப்பாங்க. அதாவது 5 அடிக்கு 5 அடி கொண்ட கல்லுங்கள்லாம் இருக்கும். தூணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தூணுங்க இருக்கும். அது மாதிரி கல்லுங்க வந்து மலைப்பாறைங்க 60 அடி கொண்ட பாறை, 40 அடி கொண்ட பாறைங்களை இவங்க கசாமுசான்னு உடச்சி எடுத்தாங்கன்னா அது கண்ணாமண்ணான்னு உடையும். அதில் செய்ய முடியாது. அப்போது அந்த பாறைங்களை நேர்கோட்டில் இவங்களுக்கு இஷ்டப்படி எப்படி உடச்சி எடுத்தாங்க? அந்த காலத்தில் மிஷின்ஸ் கிடையாது, வெடிமருந்து கிடையாது. அப்போ எப்படி உடச்சி எடுத்தாங்க? பார்த்தீங்கன்னா 40 அடி கொண்ட பாறைன்னா கூட அது மேலே என்ன பண்ணுவாங்க, வரிசையாக தொலை போட்டுருவாங்க. போட்டுட்டு கம்புங்களை அந்த தொலையில் வச்சு டைட்டாக அடிச்சிருவாங்க. டெய்லி சுடு தண்ணியை காய வச்சு அந்த கம்பு மேலே ஊற்றிட்டே வருவாங்க. அது மாதிரி சுட தண்ணியை 21 நாள் ஊற்றின்னு வந்தாங்கன்னா அந்த 21 நாளில் முன்ன பின்ன சில நாள் முன்ன பின்ன என்ன ஆகும், அந்த பாறை வெடிப்பு விழுந்து விரிசல் விழுந்து அப்படியே நேர்கோட்டில் பொழக்கும். அது மாதிரி தான் கோட்டைகளும் கோயில்களும் கட்டினாங்க.